எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல நம்ம கடையில் மட்டும்தான் போகுது. நீங்க பாருங்க, இவங்க வந்துட்டு ஃபேஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன கம்மலா இருக்கட்டும், இல்ல நெத்திச்சுடியா இருக்கட்டும், மூக்குத்தி எல்லாமே இங்க தனித்தனியா இங்க வச்சிருக்காங்க. அவங்களே செட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துல. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் தனித்தனியா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்ல ஒரு கிரீடமாவே வச்சு, ஃபேஸுக்கு மேல ஒரு கிரீடம், அதுக்கு மேல ஒரு கிரீடம் வச்சு, இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பூ 2 கலர்ல பூ வச்சிருக்காங்க. அதுக்கு மேல கிரீடம் வச்சிருக்காங்க, நெத்திச்சுடி வச்சிருக்காங்க, மூக்குத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வச்சு அம்மன் அபிஷேகம் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க அழகா வடித்து போற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மனுடைய ஃபேஸை ரொம்பவே பக்தியா ரெடி பண்ணி உங்க வீட்டுல வச்சிங்க அப்படின்னா அம்மனுடைய அருளே உங்க வீட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. ஹாய் எவ்ரிவன், மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹிமா ரோஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் பூஜை சென்டருக்கு தான் வந்திருக்கோம். சுடலை காளி ஆடி வருந்தாயே, உருமி மேலம் அடிக்க உன்னருள் கிடைக்க, மையன கொழுந்தே வாழ்வருள் தாயே, வேகமாக வந்து வினைகளை நீக்கு, எங்கள் குரல் கேட்டால் உள்ளம் குளிரும். அங்களம்மா எங்கள் அங்களம்மா, அங்களம்மா சக்தி அருள்வையம்மா. ஆடி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, நிறைய திருவிழா இருக்கும், இல்ல எல்லா கோவிலும் பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும், நம்மளுடைய அம்மனுடைய அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே பெண்கள் ரொம்பவே பயபக்தியோட நிறைய பூஜைகள்லாம் பண்ணி, அதாவது அம்மனுடைய அருள் வந்துட்டு நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அம்மனுடைய அருள் நிறைஞ்சிருக்கணும்னா அதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும், பூஜைகள் பண்ணணும். அதாவது பூஜை பொருட்களுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரே இடத்துல, அதுவும் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்னா அது நம்மளுடைய நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் பூஜை சென்டர்ல தான் கிடைக்கும். அங்காளம்மா சுடலை காக்கும் அம்மா, வீரபத்ர காளியம்மா, எங்கள் அங்காளம்மா வீரபத்ர காளியம்மா, அங்காளம்மானே. எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொன்னா அதுவும் கம்மியான விலையில கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னென்ன பொருள்ன்றது தானே நீங்க யோசிக்கிறீங்க. வாங்க கடைக்குள்ள போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். தமிழருடைய பாரம்பரியத்துல இப்ப வரைக்குமே நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் வரலட்சுமி நோன்பு. அதாவது வரலட்சுமி நோன்புல என்ன சிறப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயிலா உள்ள இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுலேயே வந்துட்டு முருகனுடைய அருள் இருக்கிற மாதிரி எடுத்தோன்னே வேல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா வராகி அம்மன். பெண்கள் ரொம்பவே வழிபடக்கூடிய அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அடுத்து அம்மன் சைஸ்லயே வந்துட்டு சின்னதுல வச்சிருக்காங்க, இது கோல்டு கலர்ல இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்னா இந்த சைஸ், எல்லா சைஸ்லயுமே இங்க இருக்கு. லாஸ்ட் பெரிய சைஸ்னா இந்த சைஸ். இது ஃபேஸ் மட்டும் கோல்டுல மட்டும் இல்லாம சில்வர்லயும் இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு. அதே நார்மலா ஒரு ஃபேஸ் ஒயிட் கலர்ல நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும்னா ஸோ இந்த அம்மன் ஃபேஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும்னாலுமே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குறைஞ்ச விலையிலேயே நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபேஸே நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அலங்காரம் பண்றதுக்கானதோ இந்த மாதிரி 2 அடுக்குல செயின் கிடைக்கும், இல்லைன்னா பிளெயினா இந்த மாதிரி பெரிய சைஸ் செயின் இருக்கும், இல்லைன்னா நெத்திச்சுட்டி, இந்த மாதிரி எல்லா அலங்கார பொருட்களுமே இந்த இடத்துல கிடைக்குது. அதாவது மூக்குத்தில இருந்து செயின்ல இருந்து இந்த கிரீடத்தை அலங்கரிக்கிறதுல இருந்து கூட எல்லாம், ஒரு சின்ன சின்ன பொருள் கூட இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பொருளுமே இந்த ஒரே இடத்துலயே கிடைக்கும். இங்க ஸ்பெஷலா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆண்டாளுடைய கொண்டை, அதாவது கல்யாணத்தப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஆண்டாள் மாதிரி அலங்கரிச்சு வருவாங்களே அந்த கொண்டையிலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. அதாவது நிறைய கலர்லயும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ளூ கலர்ல பாக்குறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர், பிளாக் அண்ட் ப்ளூல வந்துட்டு அலங்கரிச்ச மாதிரி இருக்கு. அதாவது இந்த அம்மனுடைய ஃபேஸ் மட்டும் இங்க நீங்க தனியா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா அலங்காரம் பண்ணி, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மூக்குத்தில இருந்து செயின்ல இருந்து எல்லாமே நெத்திச்சுட்டில இருந்து போட்டு பெர்ஃபெக்ட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் தனித்தனியா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மன் ஃபேஸ் இப்போ நான் காட்டுறேன்.
இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்க ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப கிரீன் கலரா இருக்கனால அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியான ஜுவல்ஸா இருக்கட்டும், இல்லை மூக்குத்தி இருக்கட்டும், இல்லை மூக்குத்திலேயே 2 வெரைட்டியில போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சைடு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், இந்த சைட்ல வந்துட்டு ஆஃப் மூன் ஷேப்ல இருக்கு. அதுவும் இல்லாமல் நெத்தி சுட்டி இந்த பொட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி அழகா வச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ் மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்கு மேலே வந்துட்டு அழகாக கொண்டை ரெடி பண்ணி அதுக்கு மேலே பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு கொண்டை வச்சு இதுக்கு மேலே ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மனுடைய ஃபேஸை ரொம்பவே பக்தியாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அம்மனுடைய அருளே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதில் ஃபேஸ் இந்த அலங்காரத்தை தாண்டி அம்மனுடைய கண்ணுக்குன்னு ஒரு அழகாக இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அம்மனுடைய கண் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்து பார்த்து அலங்கரிப்பாங்க. அதுலேயும் இவங்க எந்த அளவுக்கு அலங்கரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்காரெல்லாம் போடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அம்மனுக்கும் மஸ்காரா வச்சு லைனர் வச்சு ஐஷேடோ போட்டு கீழேயும் காஜல் வச்சு ரொம்பவே பார்க்கும் போதே ஒரு கண்ணி வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு அம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மன் பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி யோசிப்பீங்க, இதை ரெடிமேடா அவங்களே வாங்கியிருப்பாங்க, அதை வாங்கி அப்படியே சேல் பண்றாங்க தான் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. ஃபேஸ் மட்டும் இங்கே தனியாக இருக்கும். ஃபேஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே செட் பண்ணாங்க. அதையும் தாண்டி நெத்தி சூட்டி அதுக்கு மேலே நம்ம நார்மலாக ஒரு கொண்டை போட்டு ஒரு பூ வச்சிருக்கதா பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இவங்க வந்துட்டு ஜடையவே ஃபுல்லாக பின்னிருக்காங்க. அதாவது த்ரெட் வச்சு நார்மலாக ஒரு ஹேர் எப்படி இருக்குமோ ஒரு லேடிஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஹேர் வச்சு பின்னாடி அழகாக ஒரு பன் மாதிரி வச்சு அந்த பன்னுக்கு மேலே இன்னொரு லேயர் மாதிரி ஒரு மணி மாதிரி கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு பன் வச்சு அழகா இந்த கனகாபுரம் பூ மாதிரி அழகா டெக்கரேஷன் பண்ணி இந்த கிரீடம் வச்சு அதாவது மொத்தமா ரெடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தெய்வீகமான முகத்துல ஒரு அம்மனே வந்துட்டு நம்ம பாடி மட்டும் செட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம்னா அப்படியே அம்மனுடைய அருள் நம்ம வீட்டுக்கே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த பாடியில இருந்து அதுக்கு தேவையான மாலையில இருந்து செயின் கூட பாருங்க அடுக்கடுக்கா அம்மன் வந்து பார்த்தா எப்பவுமே ரொம்ப பிரைட்டா தெரிவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயின் 2 செயின் 3 செயின் அடுக்கடுக்கா அவ்வளோ செயின் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பொட்டு, இந்த பொட்டு பார்க்கும்போதே தெரியும் அம்மனுடைய ஃபேஸ்க்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம கைக்கு வருவோம். இந்த கை கூட இந்த பாடி மட்டும் இல்லாம பாடிக்கு தேவையான இந்த கையில இருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கு அழகா வளையல் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மருதாணிலாம் வச்சா பெண்களுக்கு அழகா இருக்கலாம், அதே மாதிரி அம்மனுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு மருதாணிலாம் வச்சு அதுக்கு அழகா நடுவில் பொட்டு வச்சு சாரியும் வந்துட்டு இது கூட சேர்த்துதான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்லயே அம்மனுக்கு சாரி போட்டு தருவாங்க. அதாவது அம்மனுடைய சாரி அந்த உடம்புலாம் தாண்டி காலும் தனியா தான் இருக்கும். அப்படி கால் தனியா இருக்கும்போது அம்மனுடைய கால் பிரைட்டா தெரியணுன்றதுக்காக அம்மனுடைய காலுக்கு அழகா கொலுசு போட்டிருக்காங்க. பார்க்கும்போது எவ்வளவு பிரைட்டா தெரியுது, ரொம்ப பார்க்கவே பார்வையாம இருக்குது. பெண்களுக்கு நடந்தா கொலுசுல சத்தம் கேட்கிற மாதிரி தான் அம்மனுக்கும் நல்லா சவுண்ட் கேட்குது. அம்மனுடைய ஃப்ரண்ட்ல மட்டும் கிடையாது, பேக் சைட்லயும் ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைட் பார்த்தா மட்டும் அழகா தெரியாம பேக் சைட்லயும் அழகா தெரியற மாதிரி அழகா நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தாலும் அழகா தெரியும். பேக்லயும் அந்த கிரீடம் வச்சிருக்கிறதும் சரி, அதுக்கு பின்னாடி கொண்டை, அதுக்கு பின்னாடி பூ வச்சு இங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு கொண்டை வச்சு அதுலயும் நம்ம ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது, அதுலயும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக அழகா ஒரு மணி மாதிரி வச்சு பார்க்கும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அம்மனுக்கு அழகா இருக்கக்கூடிய இந்த கூந்தல், இந்த ஜடை அழகா பின்னி அதுக்கு பின்னாடி இந்த ஜடைக்கு பின்னாடி வைக்கிறாங்கல்ல, இந்த பொருள் கூட இங்க ஈஸியா கிடைக்கும். ரொம்பவே கம்மியான விலையிலயும் கிடைக்கும். பார்க்கும்போதே அழகா இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஃபேஸ். அவங்க வெள்ளி மோகம் எடுத்துட்டு வந்தாக்கா இப்ப இது எந்த அம்மன், இது என்ன? வரலட்சுமியோட வெள்ளி மோகம். வெள்ளி மோகம் பிளெயினா எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷனும் நான் பண்ணி கொடுப்பேன். அந்த ரெட் இல்லையா, எல்லாமே ரெட்டா இருக்கு. இதுல பிங்க் தான் ஸ்டோன் தான் வரும். ரெட் வைக்கிறேன் நான். ரெட் வச்சுக்கிறேன். எது வேணுமோ உங்களுக்கு நீங்க. இது ரெண்டுமே செட்டா? இது கிரீடமோ இது தண்ணி இது தண்ணி ஃபேஸ். ஓகே. இதெல்லாம் இங்க என்னென்ன செட் ஆகுதுன்னு நீங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். இப்ப அங்க நீங்க பண்ணும்போது ஒன்னொன்னு சூட் ஆகாது. எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல நம்ம கடையில மட்டும்தான் போகுது. இல்ல நீங்க கண்ணுக்கு வந்து இருக்கட்டுமா இல்ல வரைஞ்சிடுவீங்களா? நீங்க அது நான் வரைஞ்சிடுவேன், போட்டு வச்சிருவேன். கண்ணு நேச்சுரலா வைக்கிற மாதிரி வச்சிடுவோம். நான் வைக்கிறேன், ஓகேனா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு ஃபேஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன கம்மலா இருக்கட்டும், இல்ல நெத்திச்சுடியா இருக்கட்டும், மூக்குத்தி எல்லாமே இங்க தனித்தனியா இங்க வச்சிருக்காங்க. அவங்களே செட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல.
இங்க வந்துட்டு நம்ம சின்ன சைஸ்ல ஃபேஸ் மட்டும் பார்த்துருந்தோம். அதை ஃபேஸ் அலங்கரிக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அது இல்லாம பெரிய சைஸ் அம்மனை எப்படி டெக்கரேஷன் பண்றாங்கன்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி இங்க சைஸ் வைஸ் எல்லா அம்மனுமே இங்க இருக்காங்க. பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெருசா இருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஃபுல்லா அலங்கரிச்சிருக்காங்க. ஆனா ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அம்மனுக்கு ஏத்த மாதிரி இவங்க அலங்கரிக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும், இவங்க ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். முக்கியமா இங்க ஆண்டாள் எவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்ப ஆண்டாள் சொன்னல, ஆண்டாளுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி கிரீடம் வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த அம்மனுக்கு எல்லாம் பாருங்களேன், பின்னாடி கிரீடம் வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கும் வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற ஜுவல்ஸும் வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் வெரைட்டியா தான் கொடுக்குறாங்க. அதுலயும் ரொம்பவே சின்னதா கியூட்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாமரையில இருக்கக்கூடிய ஒரு அம்மன். பார்க்கும்போதே ரொம்ப கியூட்டா இருக்கு, குட்டியா இருக்கு. நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல தவிர்த்து வேற எங்கேயாச்சும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட இந்த அம்மனை வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அம்மன் ஃபேஸ்லாம் எப்படி அலங்கரிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொண்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல பூ வச்சு அதுல இந்த சூரியன் சந்திரன் வச்சு டெக்கரேஷன் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஃபேஸ்ல இருந்து ஹெட் வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா ரொம்ப பிரைட்டா தெரியுற மாதிரி ரொம்பவே ஸ்டோன் ஒர்க்ல பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸுக்கு மேல ஒரு கிரீடம் வச்சு அதுக்கு மேல ஒரு கிரீடம் வச்சு சூரியன் எப்படி ரொம்ப பிரகாசமா தெரியுமோ அதே மாதிரி உங்க ஃபேஸ்ல இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. பார்க்கும் போதே எவ்வளவு பிரைட்டா இருக்குல்ல. என் ஃபேஸோட இது ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா தெரியும். இதுல கம்மல் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி இது வேற மாதிரி, இது கம்மல் வேற மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஏத்த மாதிரியே அதே டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குல்ல. வராகி அம்மனோட ஃபேஸ் வந்துட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருக்கும். பெரிய சைஸ்ல எனக்கு எந்த இடத்துலயுமே கிடைச்சதில்லை. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராகி அம்மன் ஃபேஸ் எந்த சைஸ்ல வேணும்னாலும் இங்க கிடைக்கும், எந்த கலர்ல வேணும்னாலும் கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கிரீன் கலர்ல இருக்கு, கிரே கலர்லயும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னீங்கன்னா இதோ பெரிய சைஸ்ல வராகி அம்மன் ஃபேஸ் மட்டும் இங்க நீங்க வாங்கிட்டா கூட இங்கேயே அவங்களுக்கு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு வராகி அம்மனே உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்றதை இப்ப நான் காட்டுறேன். எவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம ஃபேஸும் வாங்கிட்டு அதுக்கு தேவையான ஜுவல்ஸும் வாங்கிட்டு அவங்களே டெக்கரேஷன் பண்ணி தராங்க. பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு பிரைட்டா இருக்குது. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பூ 2 கலர்ல பூ வச்சிருக்காங்க. அதுக்கு மேல கிரீடம் வச்சிருக்காங்க, நெத்திச்சுடி வச்சிருக்காங்க, மூக்குத்தி வச்சிருக்காங்க. இதுல நம்ம பாடி மட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாம அம்மன் உட்காரத்துக்கான இந்த மனை சொல்லுவாங்கல்ல, அதுவும் சேர்த்தே ஃபிட் பண்ணி அம்மன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ரொம்பவே அழகா ரெடி பண்ணி தராங்க. பார்க்கும் போதே தெரியுதுல. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வராகி அம்மனை அழகா ஒரு மனையில உட்கார வச்சிருந்தாங்களா, அந்த மாதிரி மனையிலே வந்துட்டு எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. எனக்கு கை இல்லைன்றதுனால நான் எடுக்காம வச்சிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது எந்த டிசைன்ல இருக்கு, அது எந்த டிசைன்ல இருக்கு. இதுலயே சைஸ் வைஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதை விட இது பார்க்கும் போதே ரொம்ப கம்பீரமா இந்த ராஜாக்கள்லாம் உட்கார மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல உட்கார வச்சுதான் அம்மனை வந்துட்டு ரொம்பவே அழகா அலங்கரிக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி பார்த்த மனையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்தது, ஆனா பிரம்மாண்டமா கம்பீரமா இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்ப பெரிய சைஸ் அம்மனை நம்ம அலங்கரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய சைஸ் மனையா வேணும்ல, அதுக்கேற்ற மாதிரிதான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ராஜாலாம் அந்த காலத்துல உட்கார்ற மாதிரிதான் இருக்குது. பார்க்கும்போது எவ்வளவு பெருசா எவ்வளவு சைஸ்ல வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல அவங்க கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசம். இந்த கலசம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மனுடைய கையில இப்படி கொடுத்துட்டு இதுக்கு கீழே இருந்தா அப்படியே காசெல்லாம் வந்துட்டு கீழே கொட்டுற மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு, ஆனா சைஸ் வெரைட்டி எல்லா சைஸுமே இங்க இருக்கு. இது அம்மனுக்கு ஏத்த மாதிரியான சைஸ்லயும் இங்க கிடைக்கும், நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுலயும் அம்மன் ஒட்டியிருக்காங்க. ஒரு இடத்துலயும் அம்மன் வச்சு பார்க்கவே டெக்கரேட் பண்ணி ரொம்ப அலங்கரிச்சு அழகா இருக்கு. இது வந்துட்டு தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அபிஷேக பீடம். இந்த இடத்துல வச்சு அம்மன் அபிஷேகம் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க அழகா வடிஞ்சு போற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு. அடுத்த சைஸ் நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இருக்கு, அதுக்கு மேல ஒரு மிடில் சைஸ்ல இருக்கு, இது ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி அபிஷேக பீடம் கூட இந்த இடத்துல ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் பூஜை சென்டருக்கு வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே ரொம்பவே கம்மியான விலையில நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம தனியா அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில அலங்காரம் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடிமேடா கூட நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிரீடம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அம்மனுடைய கிட்டல செட் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இதுலயே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு வச்சிருக்கேன்னா
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே தாமரையில இருக்கக்கூடிய இன்னொரு அம்மன், அது வேற கலர், இது வேற கலர், வெரைட்டியா நிறைய வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்கிற மாதிரி கூட. அம்மனுக்கு தேவையான சாரியா இருக்கட்டும், அடுத்து இந்த ஸ்கர்ட் வெரைட்டிலேயே வந்துட்டு எவ்வளவு அழகழகா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா எல்லா கலருமே கிடைக்கும். இங்க வந்தீங்கன்னா லைட் கிரீன்ல இருந்து பர்பிள்ல இருந்து ஆரஞ்சு கிரேனு எல்லா கலருமே, அதாவது லைட் கலர் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும், டார்க் கலர் வேணும்னாலும் கிடைக்கும். இந்த மாதிரி வேணாம் எனக்கு ரொம்பவே ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கணும், அது மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி டிசைனும் கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் கலர் வெரைட்டின்றது ரொம்பவே நிறைய இருக்கு. ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, பிங்க், எல்லோ. இது பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா தெரியுதுல, அம்மனுக்கு போட்டா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அம்மனை ஃபுல்லாக அலங்கரிச்சதை நம்ம பார்த்தோம். அம்மனை ஃபுல்லாக அலங்கரிச்சா மட்டும் போதாது, அம்மனை சுற்றியும் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயமும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். மயில் பார்த்தாலே நம்ம மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து முருகருக்கு உகந்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு மயிலை அம்மன் பக்கத்தில் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அம்மன் மட்டும் இல்லை, அம்மனை சுற்றியும் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதாவது மயில் மட்டும் இல்லாமல் யானை கூட வைக்கலாம். யானை வச்சா என்ன சொல்லுவாங்க, கஜலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வேணா வச்சுக்கலாம், மயில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் இப்போ நம்ம ஊரில் பெருசாக நம்மளுக்கு யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் அம்மனை அலங்கரிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸ்லையும் சரி சைஸ் வெரைட்டி இங்கே நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பூலேருந்து படம் எல்லாமே ரெடிமேடாக தர மாதிரி ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அடுத்ததை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. பார்க்கும் போதே வந்துட்டு இந்த பழம்லாம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வரலட்சுமி நோம்பப்போ உங்கள் வீட்டில் அம்மனை ரெடி பண்ணும்போது டெக்கரேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட காட்டினது எல்லாமே ரொம்பவே கம்மியான விஷயம் தான். சின்ன சின்ன பொருள் மட்டும் தான் காட்டியிருக்கேன். காட்ட வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.